வணக்கம் ராஜேஸ்வரி. இன்று காலை காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நெல்லை கிழக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உடல் கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ராஜேஷ்குமார் உடன் இருந்தார். தற்போது அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இன்றே பிரேத பரிசோதனை முடிந்து உடல் அவரது சொந்த ஊரான திசையன்விளைக்கு அனுப்பி வைக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நாளை காலை நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திருநெல்வேலிக்கு வந்து ஜெயக்குமாரின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வார் என தகவல் வெளியாகி உள்ளது. இதனிடையே சற்று முன் நம்மளிடம் பேசிய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் இந்த செய்தியில் வெளிவந்துள்ள தகவல்கள் மீன் அவர் யார் மேலெல்லாம் குற்றம் சுமர்த்தி ஒரு கடிதத்தை வெளியிட்டாரோ அந்த கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை என நம்மிடம் தெரிவித்தார். எங்களிடம் வந்த புகார், ஜெயக்குமார் காணாமல் போன புகார் நேற்று கிடைத்த உடனேயே 3 தனிப்படைகளை அமர்த்தி நாங்கள் உடனடியாக எங்களது விசாரணையை துவக்கிவிட்டோம். ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதம் தனது கைக்கோ தனது பார்வைக்கோ வரவில்லை என திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் நம்மிடம் பேசுகையில் தெரிவித்தார். இதனிடையே தகவல் தெரிவிக்கப்பட்டும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். இது தவிர திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட அந்த இடம் 10 ஏக்கர் பரப்பளவு உள்ள தென்னைமர தோப்பு ஆகும். அதில் முருங்கையும் பயிரிட்டுள்ளனர். டானா வடிவிலான 10 ஏக்கர் பரப்பளவில் மக்கும் குப்பைகளை போடப்பட்ட பகுதியில் தான் அவரது சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 10 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பகுதியில் அவரது வீடு அமைந்துள்ளது. தோட்டத்தின் கடைசி பகுதியில் இந்த குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. உடம்பில் கட்டப்பட்டிருந்த மின் வயர்கள் சடலம் எரிந்த போது மின் வயரின் மேல் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக்குகள் முற்றிலுமாக எரிந்து உடல் பகுதியில் காப்பர் ஒயர் தெரிகிறது. அதை தற்போது சடலம் இங்கே திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தபோது நம்மளால் பார்க்க முடிந்தது. சடலம் எரிந்து பின்னர் கொளுத்தும் வெயிலில் கிடந்ததால் வெட்டு காயங்கள் எதுவும் அதில் உள்ளதா என உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரேத பரிசோதனையின் போதுதான் அதை கண்டுபிடிக்க முடியும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. உடல் கண்டெடுக்கப்பட்ட போது தலை குப்புற கிடந்த விஷுவல் வெளியாகி உள்ளது. தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு உள்ளதா எனவும் கொலை செய்திருக்க வாய்ப்பு உள்ளதா எனவும் முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எஸ்பி சிலம்பரசன் நம்மிடம் தெரிவித்தார். தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு இருந்தால் தன்னைத்தானே காலில் ஒயர்களை கட்டி பின்னர் ஏதாவது பெட்ரோல் அதுபோன்ற ஊட்டி எரித்திருக்க வேண்டும். ஆனால் அதுபோல எரிபொருள்கள் எதுவும் சடலத்தின் அருகே கண்டுபிடிக்கப்படவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மின் வயர்களை பயன்படுத்தி தனக்குத்தானே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என பார்த்தபோது அருகில் எந்த ஒரு மின் தொடர்பும் இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. எனவே நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமாருடைய இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என முடிவெடுப்பதில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவே காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜேஸ்வரி.